இது கோலா உருண்டைக்கு குழம்புக்கு தேவையான மசாலா. மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து குழம்பு கூட்டி வச்சுக்கணும். கோலா உருண்டை செய்வதற்கு மட்டனை சிறு சிறு துண்டுகளாக கொத்தி கொள்ளவும். இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும், இல்லாட்டி கொத்தி வாங்கிட்டு வரணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கறியும் மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு. இனி இதை பிணைஞ்சு உருட்டி வைக்கணும். உருட்டி நம்ம குழம்புல போடுற அளவுக்கு உருட்டி வச்சுக்கணும். தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. வெங்காயமும் தக்காளியும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தக்காளியும் வெங்காயமும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். இந்த மசாலா காமிச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து புளி தண்ணியும் ஊற்றி கூட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தக்காளி, பூண்டு, வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு தாளித்து விடணும், வதக்கி விடணும். பொட்டுக்கடலை சிறிதளவு வச்சுக்கணும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வச்சுக்கணும். பொட்டுக்கடலை முன்னாடி சொல்கிறதுக்கு விட்டு போச்சு, அதை இப்போ சொல்கிறேன். பொட்டுக்கடலை இந்த அளவு வைக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வைக்கணும். 1/4 கிலோ மட்டனுக்கு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றி சிம்மில் போட வேண்டியதுதான். தேங்காயை ஊற்றி ஒரு கலக்கிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டுற வேண்டியதுதான். கடைசியாக உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துக்கணும். சூப்பராக இருக்குது. கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டது. கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இறக்க போகிற சமயத்தில் மல்லி இலை பொடியாக நறுக்கி மேலே தூவி விட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு.